அருமையான இந்த நாளில் சிலுவையின் மேன்மை என்பதை குறித்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. சொல்லுங்க, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:14 நாம் வாசிப்போம். ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஜென்ம சுவாபம் இருக்குன்னு அவன் ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். ஜென்ம சுவாபம் ஒருத்தருக்குள்ள இருக்குன்னா ஆண்டோடைய காரியம் சிலுவை பற்றி உபதேசம் பண்ணா அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். இதெல்லாம் லூஸ்தனம், பைத்தியக்காரத்தனம் என்று தோன்றும் என்று சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1:23 நாம் வாசிப்போம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? சிலுவையில் அறையப்பட்ட சிலுவை, அதை நாங்க பிரசங்கம் பண்றோம். சிலுவை பிரசங்கம் பண்றதுக்கு என்ன பெரிய சிறப்பு? அதுல என்ன இருக்கு? சிலுவையில் என்ன இருக்கிறது? அது பிரசங்கிக்கப்பட்டிருக்க வேண்டிய மாற்றா? பிரசங்கம் பண்றதுக்கு அதுல என்ன இருக்கிறது என்று நாம் கேள்வி கேட்க போகிறோம். ஆமென் சொல்லுவோமா? அது யூதருக்கு என்னவா இருக்கான்? இடம்லாம் இருக்கு. கடவுள் சிலுவையில எப்படி மறிக்க முடியும்? கடவுள்னா எங்களை மேசியா வந்து எங்களை ரட்சிப்பார், ரோமர் கையிலிருந்து விடுவிப்பார், நாங்க கடவுள் எங்களை ஆளுகை செய்வார், ராஜாவாக வருவார் என்றெல்லாம் நாங்க எதிர்பார்க்கிறோம். கடவுள் வந்து சிலுவையில மறிக்கிறதா? இடம்ல நிறைய விஷயம் ஒத்துவிட முடியலன்னு அவன் சொல்றான். ஆனா யூத குலத்துல இயேசு வந்து பிறந்தார். கிரேக்கருக்கு என்னவா இருக்கான்? பைத்தியம். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். ஏன்னா அவங்க மண்டை அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஞானம், அறிவு 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 புத்தியை சார்ந்து தேடிட்டே இருக்கும். அறிவை தேடுகிறவன், புத்தியை தேடுகிறவன், அவனுக்கு இது ஒரு பைத்தியக்காரத்தனம் என்று தோன்றுகிறது. கலாத்தியர்கள் நிருபம் 6:14 நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேற எதை குறித்து ஒரு மேன்மை பாராட்டுகிறது என்கிட்ட இருக்கு என்றால் சிலுவையை குறித்த மேன்மைதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, அதை குறித்து எனக்கு மேன்மை பாராட்ட இருக்கு. எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? சிலுவை குறித்த மேன்மை எத்தனை பேருக்கு இருக்கு? கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிக்கிறோம். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கொஞ்சம் வேற வித்தியாசமா பேசும். சிலுவை குறித்து ஒரு தேவ மனிதன் மேன்மை பாராட்டுகிறான். கடவுளுடைய பிள்ளை மேன்மை பாராட்டுறான். மேன்மை பாராட்ட எனக்கு ஏதாவது இருக்குன்னா அது சிலுவை குறித்து மட்டும்தான், வேற எந்த மேன்மை எனக்கு கிடையாது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த சிலுவை சாதாரண சிலுவை அல்ல. இந்த சிலுவையை, இதை குறித்து சில காரியங்களை இன்றைக்கு உங்கள் முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 9:23 இயேசு கிறிஸ்து சில காரியங்களை சொல்லுகிறார். வாசிப்போமா? லூக்கா 9:23. அவர் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன். கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், பின்பற்றி வர விரும்பினால்
பின்பற்றினால், நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரணும். அல்லேலூயா. என்னை பின்பற்று, என் பின்னே வாருங்கள். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வாருங்கள் என்று ஆண்டவர் கூப்பிடுறார். என்னை பின்பற்றி வாங்க. உலகத்தில் யாரை பின்பற்றுகிறோம்? நிறைய விஷயங்களை, வேற பல காரியங்களை பின்பற்றுகிறாங்க, மனிதர்களை பின்பற்றுகிறாங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? என்னை பின்பற்றி வா, உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நடந்து வா என்று கர்த்தர் இந்த காலையில் அழைக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிறிஸ்தவர்கள் எதை பின்பற்றுகிறோம்? எதை பின்பற்றுகிறீர்கள்? உங்களிடத்தில் கேட்ட, நீங்க எதை பின்பற்றுறீங்க? கட்சி போறீங்க, ஓகே. பைபிள் வச்சிருக்கீங்க, ஓகே. ஜெபம் பண்றீங்க, ஓகே. எதை பின்பற்றுகிறீங்க? யாரை பின்பற்றுகிறீங்க? யாரை பின்பற்றுகிறீர்கள்? உங்களிடத்தில் திரும்ப கேட்கிறேன், உங்களிடத்தில் கேட்கிறேன், சர்ச்சுக்கு வருகிற உங்களிடத்தில் கேட்கிறேன், யாரை பின்பற்றுகிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, எதனால பின்பற்றுகிறோம், யாரை பின்பற்றுகிறோம், இதெல்லாம் உங்களை பார்க்க போறோம் இன்னைக்கு. இயேசுவுக்கு பின்னால திரளான ஜனங்கள் போனாங்க. நீங்க பைபிள் எடுத்து படிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம், அவரை சூழ்ந்து ஜனம், அவர் பின்னால ஜன கூட்டம் திரளா இருப்பாங்க, நெருக்கி கொண்டு போனாங்க. அல்லேலூயா. அற்புதங்களுக்காக அவரை பின்பற்றினாங்க. ஏன் பின்னால போனாங்க? நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஏன் பின்பற்றினாங்க? நோய்கள் சுகமாக வேண்டும். ஏன் பின்பற்றினாங்க? பிசாசிலிருந்து விடுதலை பெற வேண்டும். எனக்கு ஒரு தேவையாக இருக்கிறது, அதனால பின்பற்றுகிறேன் என்ற ஒரு கூட்டம் பைபிள் முழுவதும் நீங்க பார்க்க முடியும். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா இயேசு உபதேசம் பண்ணின உடனே என்ன நடந்து பாருங்க. கவனிக்கிறீங்களா? இயேசு வேணும், அற்புதம் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும். அவர் பண்றது பிரம்மாண்டமா இருக்கு. அதை பார்க்கும்படி ஜனக்கூட்டத்தினால போகுது. நோய்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும், பிசாசிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதற்கு இதற்கென்று கூட்டம் கூட்டமாக இயேசுவை பின்பற்றி கூட்டம், ரோடு, தெருக்கள், வீடுகள், அவர் அமர்ற இடம் எங்கும் கூட்டம். மலை மேல பிரசவம் பண்ண போயிட்டாரு. 5 லட்சம் 5000 புருஷர்கள் மட்டும். அல்லேலூயா. கடற்கரையில பிரசவம் பண்ண போனாரு. ஜனக்கூட்டத்தை கண்டு அவருக்கு நிக்க கிடையாது, எங்கேயும் சத்தம் போட்டு பேச முடியல. படகுல ஏறி கடல்ல போய் இருந்துட்டு பேசுறாரு. ஜனங்களை பார்த்து கூட்டம், வீட்டு கூட்டம் அதிகமானால கூரை பிடிச்சிட்டு நோயாளி இறக்குறாங்க, பின்பற்றுகிறாங்க. எதற்கு? அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, நோய் சுகமாக, அதற்காக, இதற்காக. நான் ஏன் சாமி கும்பிடுறேன், எனக்கு அது கிடைக்கும், எனக்கு இது கிடைக்கும் என்று பின்பற்றுகிறார்கள். அல்லேலூயா. இயேசு பாருங்க, மார்க் எழுதின யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 59, 60 வசனங்களை வாசிப்போம். ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசிக்கையில் உபதேசம் பண்ணுகிறார். உபதேசம் பண்ணி வாழ்க்கைப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் சொல்லிக் கொடுக்கிற இடம் வரும்போது என்ன நடப்பாங்க? அவருடைய சீசரில் அநேகர் இவர்களை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம் என்று, இது யார் கேட்பாங்கன்னு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டான். பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உபதேசம் பண்ணி சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவை பின்பற்றணும், இப்படி நடந்துக்க, இப்படி நடந்துக்க, இப்படி வாழு, இப்படி ஒழுங்கு பண்ணிக்க, இப்படி வாழு, இப்படி பேசு, இப்படி பாரு, இப்படி நடன்னு உபதேசம் பண்ண தொடங்கின உடனேயே இதெல்லாம் கடினமா இருக்குன்னு அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். பின்பற்றின கூட்டம் 1000 ஆயிரமாக
தெரு தெருவாக, வீடு வீடாக, ஜபாலயமாக பின்னால கூடி பின்னாலே நெருக்கிட்டு போனவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அழைக்கப்பட்ட சீசர்கள் பாருங்க, என்ன அழைக்கிறாரு? என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறாங்க ஆக்குவேன் என்று கூப்பிட்ட ஜனத்தை பாருங்க. அதே யோவான் 6ஆம் அதிகாரம் 66, 67 வசனங்களை படிப்போம். கவனிக்கிறீங்களா? அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்னால நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச்சில் நிறைய பேர் பின்னால நடக்கிறவங்க இருக்காங்க. யோசித்து பாருங்க, யாரை பின்பற்றுகிறேன்? நான் கிறிஸ்டியன், யாரை பின்பற்றுகிறேன்? இந்த சபையில் இருக்கிற தேவப்பிள்ளை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கேட்கிறார், நீ யாரை பின்பற்றுகிறாய்? நீ எதை பின்பற்றுகிறாய்? யாரை பின்பற்றுகிறாய்? நிறைய பேர் சபையில பின்னால நடக்கிறாங்க. சத்தமா சொல்லுகிறேன். ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்யும் போது மகிழ்ச்சியோட பின்னால போறாங்க. எங்க லீடர் பயங்கரமா பண்ணிட்டாரு, அதை கொடுத்துட்டாரு, இதை பண்ணிட்டாரு. கூடவே நடந்தாங்க சீசர்கள். கெத்செமனே தோட்டம் வந்த போது, இயேசு கைது செய்யப்பட்ட போது, பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்ட போது, விசாரணைகள் நடக்கிற போது, கைகள் கட்டப்பட்ட போது, உட்கிரீடம் சூட்டப்பட்ட போது, வாரினால் அடிக்கப்பட்ட போது, சிலுவை சுமக்க வைத்த போது, சிலுவையில் அறையப்பட்ட போது எல்லாம் ஓடிட்டான். அற்புதம் இருக்குன்னா கூட்டமா ரொம்ப ஹாப்பி. எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எங்க சபைக்கு வந்திருக்கீங்க. ஆனா உபதேசம், பாடுகள், கஷ்டங்கள் வரும்போது ஒருத்தரும் சீசர்கள் அழைக்கப்பட்டவங்க, அவரோடு கூட இருக்க அழைக்கப்பட்ட 12 சீசர்கள் ஒருவனை காணும். எல்லாமே ஓடிட்டான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இயேசு என்னை பின்பற்றி வாருன்னு கூப்பிட்டார். உங்களை மனுஷனை பிடிக்கிற ஆக்குவேன்னு சொல்றாரு. வாங்க, என்ன பின்பற்றி என் கூட வாங்க. எந்த நிலைமையும் என் கூட வாங்க. சிலுவையின் அடிவாரத்துல, சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிற இடத்துல அத்தனை சீசரும் ஓடிட்டாங்க. வேதம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். சிலுவைக்கு அருகில மிக க்ளோஸா கடைசி வரைக்கும் வந்த ஒருவன் இருப்பதை யோவான் ஸ்நானகன் மட்டும் நிரூபிக்கிறான். எந்த பாடுகள் நடுவிலும், எவ்வளவு கடினமான உபதேசங்களை அவர் சொல்லி இருந்தாலும் அதை எப்படி பின்பற்றலாம், எதை எப்படி கை கொள்ளலாம் என்று பின்னால விலகி போகல, கூடவே நடந்திருக்காங்க. இரண்டாவது சிலுவை பாடுகள் இயேசு அனுபவிக்கிற நேரங்கள் வரும்போது எல்லாரும் ஓடிட்டாங்க. யோவான் மட்டும் ஓடி விலகி போகவில்லை, சிலுவையின் அருகில் நின்று கொண்டிருக்கிறான். சத்தமா சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த யோவான் எழுதும்போது எழுதுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன், அவரைத்தான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். இயேசு எப்படி நடந்தாரோ அப்படியே அவரை பின்பற்றுகிறவன் அவர் நடந்தது போலவே நடக்க வேண்டும். சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்மளால என்ன நினைக்கிறோம்னா, கிறிஸ்தவன் என்றால் கழுத்தில் ஒரு பெரிய சிலுவையை போட்டுக்கொண்டு நடப்பது கிறிஸ்தவன் என்று நினைக்கிறோம். சத்தமா சொல்லுங்க. கழுத்துல ஒரு சிலுவை போட்டு நடக்கிறது பெரிய
கிறிஸ்தவன் என்று நினைக்கிறோம். அப்போ அங்க இருக்கிறதுல பாருங்க, கழுத்துல சிலுவை கட்டியிருப்பான் பாருங்க. எங்க இருக்கிறவன்? ஜெயில இருக்கிறவன். சிலுவை பற்றி பேசுறேன், கவனிக்கிறீங்களா? சிலுவை பற்றி பிரசங்கம் பண்ணு. சிலுவை மேன்மைகள் இருக்கு. ஒரு கழுத்துல ஒரு பெரிய சிலுவை போட்டிருந்தா நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று அர்த்தம் அல்ல. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறது. இந்த மாதிரி காலையில் அருமையானது, அவர் பின்பற்ற விரும்புகிற காரியங்களை அவர் விரும்புகிறபடி நடக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். ஆமென் சொல்லுவோமா? அவரை போல நடக்கணும். இந்த சபையில அந்த எண்ணம் நமக்கு வரட்டும். அவரை போல நடக்கும். நான் இதுக்கு முன்னால் எப்படி எல்லாமோ நடந்துட்டு இருக்கேன், இனி நான் அவரை போல நடக்க வேண்டும். இயேசுவை போல நடக்க வேண்டும். அவரை பின்பற்ற வேண்டும். சத்தமா சொல்லுங்களேன். இயேசுவை பின்பற்றுங்கள். இயேசுவை பின்பற்றுகிற மனிதர்கள் இந்த பூமியில் யார் இருக்காங்க? முதல்ல சிலுவை போட்டிருக்காங்க, பைபிள் தூக்கி போறாங்க, உடனே கிறிஸ்தவர்களா? இல்லை. அவர்கள் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சிலுவையை குறித்து தியானிக்க தியானிக்க அவர் மேல பற்றுதல் பெருகிட்டே இருக்கும். சிலுவையை குறித்து யாரெல்லாம் தியானிக்கிறீர்களோ அவர் மேல பற்றுதல் பெருகும். சிலுவையை குறித்து தியானிக்க தியானிக்க அவர் மேல் அன்பு பெருக ஆரம்பிக்கும். வருதா? வருதா? சிலுவை கிறிஸ்தவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களே, பொதுவாக ஆதி நாட்கள்ல சிலுவை பற்றி தான் பேச போறேன், கவனிங்க. ஆதி நாட்கள்ல பயங்கரமான குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுப்பார்கள் என்று பல நாடுகள்ல பல தண்டனைகள் வச்சிருக்காங்க. ஒரு நாட்டில என்ன செய்வாங்களான்னா, மரண தண்டனை கொடுக்கிற ஒரு நபருக்கு மிகப்பெரிய ஒரு ஆழமான குழியில, ஏறி வர முடியாத ஒரு குழியில இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி தூக்கி போட்டுருவாங்களாம். அங்க என்ன இருக்கும்னா, பயங்கரமான அட்டைகள் இருக்கும், அட்டை பூச்சிகள். அது ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கும். ஒன்னு ரெண்டு இல்ல, ஆயிரமான அட்டை பூச்சிகளை உள்ள இறக்கி விட்டு அதுக்குள்ள இவனை இறக்கி விட்டுருவாங்க. அது ஒரு உடம்பு முழுவதும் ஏறி அந்த ரத்தத்தை உறிஞ்சி கடிச்சு அதை உறிஞ்சி அணுவாக சாகடிப்பாங்க. இது ஆதி நாட்களில் நடந்த மரண தண்டனைகள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு ஒரு நாட்டில் என்ன செய்யறாங்களா, ஒரு மனிதனுக்கு மேல இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னா வேற ஒண்ணும் இல்லை, செத்து போன ஒரு சடலத்தை இவன் உடம்புல வச்சு கட்டிடு, செத்த சரீரத்தை கட்டிடு. அது அழுகி புழு வச்சு அதுல புழுக்களும் பூச்சிகளும் இவன் உடம்பு முழுவதும் உச்சிலிருந்து பாத வரைக்கும் தொட முடியாத அளவு கையெல்லாம் கட்டப்பட்டு இவன் உடம்பெல்லாம் அந்த புழு ஏறி அவன் அரிக்கும். அந்த அருவருப்பு சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது, படுக்க முடியாது, உட்கார முடியாது. அப்படிப்பட்ட அருவருப்புகளில் அவனை வாழ வச்சு அணுவா கொள்வார்களாம். சிலுவை, நீங்கெல்லாம் கழுத்துல மாட்டுகிற அந்த சிலுவை, அல்லேலூயா, ரோமர்கள் கைதிகளுக்கு சிலுவையில் அறைந்து அவரை கொல்லும்படி வைத்திருந்த அவமான சின்னம், சாப சின்னம், கேவலமான சின்னம், அருவருப்பின் சின்னம். சிலுவை ஒரு பயங்கரமான மோசமான சின்னம், பரிகாச சின்னம்.
நீங்களும் நானும் சிலுவை பற்றி என்ன அறிவு வச்சிருக்கோம்? நான் சிலுவை வச்சிருக்கேன். எனக்கு என்கேஜ்மெண்ட்ல செயின் போட்டாங்க, சிலுவை வச்சுதான் செயின் போட்டாங்க. ஒய்ஃபுக்கு 4 செயின் போட்டேன், சிலுவை வச்ச செயின் எல்லாம் போட்டிருக்கேன். மகளுக்கு சிலுவை போடுறவங்க என்ன, இந்த சிலுவை என்னன்னா மரண தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு, ஒரு கேவலமான மோசமான மனுஷனுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு யாரும் விரும்பாத அருவருக்கிற ஒரு மரம் தான், நெடுக்கு மரம், குறுக்கு சட்டம் வைக்கப்பட்ட மர சிலுவை தான் சிலுவை. ஆமென் சொல்லுவோமா? யாரும் விரும்ப மாட்டாங்க. இந்த சிலுவை யாரும் விரும்ப மாட்டார்கள், அருவருப்பாங்க. சிலுவையை பார்க்கவே விரும்ப மாட்டார்கள். மோசமான சிலுவை. ஆமென் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அந்த சிலுவையில இயேசு இந்த சாப சிலுவையின் மேல், இந்த அருவருக்கிற சிலுவையின் மேல், இந்த பரிகாச சின்னமாகிய சிலுவையின் மேல், இந்த கேவலமான சின்னமாகிய சிலுவையின் மேல் இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையில் அவர் மரித்ததன் நிமித்தமாக சிலுவை ஒரு ஆசீர்வாதத்தின் சின்னமாக மாறினது. சிலுவையை நம்ம போடுகிறோம். சிலுவை எப்படி அலங்காரம் சின்னமாக மாறுச்சு? சிலுவைய சபைகள்ல வைக்கிறாங்க, கழுத்திலேயே மாட்டிட்டு வந்து அலங்காரமா நடக்கிறோம். அந்த காலத்தில் நீங்க சிலுவை போட்டீங்கன்னா அருவருப்பான நபர்கள் அருவருக்க தகுந்த சின்னத்தை போட்டிருக்கீங்க, கேவலமான சின்னம். ஆமென் சொல்லுகிறேன். அந்த சிலுவை எப்போது மாற்றப்பட்டது? சிலுவை மரத்தில் இயேசு தன்னை ஜீவனை கொடுக்கும்படி ஏறி அவர் மரணத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டதுனாலே அந்த சாபமான சின்னம், சாபமான அந்த அருவருப்பான சின்னம், பரிகசிக்கிற எல்லாரும் பரிகாசம் பண்ணுகிற அந்த சின்னம், அது ஒரு புனித சின்னமாக மாறினது. சத்தமா சொல்லுகிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல தேவகுமாரன் மனுஷனாக வந்து பிறந்த காரியத்தில் நம்ம பேசியிருக்கிறோம். அவர் எதுக்கு வந்தார்? ரொம்ப முக்கியம். மனுக்குலத்தின் பாவங்களை மீட்பதற்கு. பாவம் எங்கிருந்து வருது? நாங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணணும், நான் என்ன தப்பு பண்ணணும், எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளை என்ன தப்பு பண்ணானோ எனக்கு அப்படி ஆயிடுச்சு. நீங்க யாரும் ஒண்ணும் பண்ணான். பிறக்கும் போதே பாவம் என்று செய்தானோ அவனுடைய வித்திலிருந்து பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளும் பாவத்தோடு பிறக்கிறது. சொல்லுங்களேன். அவங்க பிள்ளைங்க பாவத்துல பிறக்கிறான். எல்லா சமுதாயத்தில் இருக்கிற பிள்ளைகளும் எல்லாத்தையும் தகப்பன், உலக நாடுகளில் இருக்க அத்தனை பேருடைய தாத்தா அத்தனை பேருடைய தகப்பன் ஆதாம் ஒருவர் தான். அவருடைய பிள்ளைகள் நான். அவனுடைய வித்திலிருந்து பிறந்த அத்தனை பேரும் பாவிகள். பாவ வித உள்ள வச்சுதான் ஆணும் பெண்ணும் பிறந்திருக்கிறோம், பிறக்கிறது. சத்தமா சொல்லுங்களேன். வேப்ப மரத்திலிருந்து போடப்படுகிற கொட்டைகள் எல்லாம் வேப்பம் கொட்டைகள் கசப்பானதுகள். அது ஒரு ஆப்பிள் செடி கொட்டையை போடாது, மாங்கொட்டையை போடாது. சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆகையினாலே நாம் எல்லாரும் பிறப்பிலேயே பாவ விதையுடையவர்கள், பாவிகள். சத்தமா சொல்லுங்களேன். நான் ஒன்னும் யோக்கியமா பிறக்கல, நீங்க யாரும் யோக்கியமா பிறந்ததில்லை. ஆனா சிலுவையின் ரத்தம் பட்டவர்கள் அவர்கள் பரிசுத்தம் அடையாமல் இருக்க மாட்டார்கள். சிலுவையின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தம் கழுவின யாரானாலும், இயேசுவின் ரத்தம் பட்ட எந்த நபரானாலும் அவர்கள் பரிசுத்தம் ஆவார்கள். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சிலுவை சின்னம் தான் அலங்காரமான சின்னமாக, அழகு சின்னமாக, அணிகல சின்னமாக
பெரிய கட்டணங்களை வைக்கிற சின்னமாக, கட்டவுட்டுகள் பேனர்கள் வைக்கிற சின்னமாக, கல்லறையில் வைக்கப்படுகிற சிலுவை சின்னமாக இன்று சிலுவை எங்கும் பயன்படுத்தப்படுகிறது. இது அந்த அவமான சின்னம் கிறிஸ்து இயேசுவின் அவர் சிலுவையில் தன்னை ஜீவ பலியாக மனிதனுக்கு மனுக்குலத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலே, பாவங்களுக்கு ஒப்பு கொடுத்ததுனாலே, சாபங்களுக்கு உலக மக்களின் சாபங்களுக்கு என்று ஒப்பு கொடுத்ததுனால, உலக மக்களின் தரித்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்ததுனால, உலக மக்களின் பிசாசின் ஆளுகையில் இருந்து விடுதலைக்காக ஒப்பு கொடுத்ததுனால, அல்லேலூயா, அந்த சாப சின்னம் அவர் மரணத்தை ருசி பார்த்ததுனால பாவிக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. மனுஷன் நிறைய வழியை தேடுறான். இங்க போனா பாவ மன்னிப்பு கிடைக்கும், அங்க போனா கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும், நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், ஏற்கப்பட்ட வழி சொல்லுவான். அதை பண்ணா அது வந்துடும், இதை பண்ணா இது வந்துடும், இதை பண்ணா அது வந்துடும். 1000 வழிகள், ஆயிரக்கணக்கான வழிகள் உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆனால் மனிதன் கண்டுபிடித்த வழிகள் அல்ல. கர்த்தர் மனிதனை உண்டாக்கினவர், மனுஷனை உண்டாக்கினவர். அவர் செய்த வழிதான் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி சிலுவையில் அவர் ஆணி எடுத்து கொலை செய்ய ஒப்பு கொடுத்தார். அந்த இயேசுவின் மரணம் தான் அந்த சிலுவை, அவமான சின்னமாக இருந்த சிலுவையை புனித சின்னமாக மாற்றியது. சத்தமா சொல்லுகிறேன், அல்லேலூயா. இயேசு, கவனிக்கிறீங்களா? சிலுவை என்பது ஆதியாகமம், ஆதி மனிதன் ஆதாமு ஏவாளும் பாவம் செய்த உடனேயே சிலுவை நமக்கு உலகத்துக்கு பிதாவினால் சொல்லப்பட்டு விட்டது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆரம்பிக்கப்படுகிறது. அன்றைக்கே சிலுவையிலே இயேசு பிசாசின் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டது. சிலுவை மரணம், சிலுவை ஆதியாகமம் துவக்கின காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மரிக்கிற காலம் வரைக்கும் சிலுவை பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்திலே 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் இடத்துல அந்த பலி செலுத்துகிற இடத்தில் சிலுவை காட்சி பொருளாக காட்டப்படுகிறது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் பஸ்கா பண்டிகையில அந்த ஆடு அடிக்கப்படுகிற இடத்துல சிலுவை அங்கு சித்தரிக்கப்படுகிறது. லேவியராகமத்திலே நீங்கள் 16ஆம் அதிகாரத்தில் போக்கடாவாக விடப்பட்ட இந்த ஆடு பலி செலுத்தப்படுகிற காரியங்கள் அங்கு சிலுவை காட்சி பொருளாக கொடுக்கப்படுகிறது. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது என்று சொல்கிற அந்த சிலுவை அங்கு உயர்த்தப்பட்ட அந்த காட்சி உங்களுக்கு பொருளாக கொடுக்கப்படுகிறது. தீர்க்கதரிசிகள் சொல்லும் போது கூட ஏசாயாவிற்கு 53ஆம் அதிகாரத்திலும், சங்கீதங்களிலே தாவீது சொல்லும்போது 22ஆம் சங்கீதத்திலும் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை குறித்த சித்தரிக்கப்படுகிறது நீங்கள் காண முடியும். இதெல்லாம் சிலுவை கிடைத்து தற்செயலாக வந்ததில்லை. ஆதியிலிருந்து சிலுவை நியமிக்கப்பட்டிருந்தது. அது உலக மக்களால் தண்டனைக்கு அவமான சின்னமாக, அருவருப்பான சின்னமாக, மக்கள் வெறுத்து ஒதுக்கிற சின்னமாக பயன்படுத்தப்பட்டது. அந்த சிலுவையை மனிதனை மீட்கும் பொருளாக கிறிஸ்து அதில் ஏறி தன் ஜீவனை கொடுத்ததுனாலே அந்த சிலுவை அது புனித சின்னமாக மாற்றப்பட்டது. இது நாம் எல்லாரும் அதை பயன்படுத்துகிறோம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் பாவங்களை, என்னுடைய பாவங்களை நீக்கினார், என்னுடைய நோய்களை நீக்கினார், என் சாபங்களை நீக்கினார், என் தரித்திரங்களை நீக்கினார், என்னில் இருந்த பிசாசின் ஆளுகையை நீக்கினார். அதனால் நான் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என்று பவுல் சொல்லவில்லை. அவ்வளோ பாவத்தை நீக்கினால சிலுவை பற்றி நான் மேன்மை பாராட்டுகிறேன் சொல்லல. சாபங்களை போக்கினதுனாலே சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் சொல்லல. நோய்கள் போகிறதுனால, தரித்திரங்களை மாற்றினதுனால, என் வாழ்க்கையில இவைகள் எல்லாம் போக்கப்பட்டதுனால சிலுவை எனக்கு மேன்மை என்று அவர் சொல்லவில்லை. பிரசங்கம் பண்ணும்போது சிலுவை குறித்து நான் பிரசங்கம் பண்ணினேன் என்று அவர் சொல்லுவதற்கு அர்த்தம் இல்லை.
அப்ப ஏன் இதை சொல்றாரு? ஏன் அவர் இந்த மேன்மை பாராட்டு? சிலுவை குறித்து பவுல் ஏன் மேன்மை பாராட்டுகிறார்? சத்தமா சொல்லுகிறேன். பவுலுக்கு மேன்மை பாராட்ட பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் படிச்சீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. ஒரு மேன்மை பாராட்ட எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா அவைகளை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. கலாத்தியர் 6:14 வாசிப்போமா? நாமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் சிலுவை குறித்து மட்டும் நான் மேன்மை பாராட்டுவேன், ஒன்று எனக்கு மேன்மை இல்லை. சத்தமா சொல்லுங்களேன். ஏன் சிலுவை குறித்து பவுல் அப்போஸ்தலன் மேன்மை பாராட்டுகிறார்? நிறைய வீடுகள்ல படுக்கை வரைக்கும் சிலுவை போடுவாங்க. ரொம்ப பக்தியில முத்துறவங்க படுக்கையில சிலுவை, தலையணையில சிலுவை, பிள்ளைகளுக்கு நெத்தியில சிலுவை, தலையில சிலுவை, சுத்தி படுக்கையை சுத்தி சிலுவை. பிசாசு வந்தா சிலுவை போட்டு அவங்க மேல தொடாது. எந்த ஃபங்க்ஷன்லயும் சிலுவை போடணும் பிள்ளைகளும் வந்து நிற்பாங்க. மாஸ்டர் ட்ரெஸ் வாங்கிக்க, கொஞ்சம் தலையை காட்டுங்க, அங்க போட்டாதான் அவங்க நிம்மதி. தப்பு இல்லை, அதெல்லாம் தப்புன்னு பேசுறது. நான் நிறைய போடுகிறவங்க அல்லேலூயா சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, இந்த சிலுவையில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற சிலுவை சற்று வேறுபட்ட மேன்மை பாராட்டுகிற அர்த்தம் வேற. அல்லேலூயா. கர்த்தருக்கு எனக்கு ரட்சிப்பு கொண்டு வந்ததுனாலேயோ, எனக்கு புது சிருஷ்டி ஆக்கினதுனாலேயோ, நான் பரலோக வாக்கியத்தை அடைந்து விட்டேன் சிலுவை மரணத்தினால் என்பதனாலேயோ, தேவனோடு எனக்கு ஒப்புரவாகி விட்டேன், இந்த சிலுவை மரணமனை ஆண்டவருக்கு எனக்கும் நடுவாக ஐக்கியத்தை உண்டு பண்ணினது என்பது மட்டுமல்ல, என்னை அவருடைய பிள்ளை ஆக்கினது இந்த சிலுவை என்பதற்காக அல்ல. அல்லேலூயா. எனக்கு சாபங்கள் விலகினதுனாலே, தரித்திரங்கள் விலகினதுனாலே, பிசாசின் அதிகாரங்கள் விலகி அவருடைய அதிகாரங்களை உரிந்து கொண்டதினாலே அல்ல, என்னை பரிசுத்தமாக்கினதுனால, நீதிமானாக்கினதுனாலே என்பதும் அல்ல. சிலுவையை அடைக்கலமாக நிறைய பேர் வச்சிருக்கோம். கண்டிப்பா தேவை. சத்தமா சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதனால் தான் பக்தன் பாடுகிறார். என்ன பாடுகிறார்? சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திடை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திடை பாரிடுவே. சிலுவையின் நன்றி கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில், கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், என் ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திடை பாரிடுவே. சிலுவையின் எவ்வித கொடிய இடருக்கும் அன்று இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அன்று இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவரையும் யாருடன் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அவரையும் யாருடன் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அலை மிக மோதிடும் மன்னாள், அலை மிக மோதிடும் மன்னாள், ஆறுதல் அளிப்பத சொன்னார். சிலுவை சாய்ந்திடை பாரிடுவே.
சாய்ந்திட பாடிடுவே. இயேசுவை ஏன் பின்பற்றுகிறீங்க? பாவங்களை மன்னிச்சார், சாவுகளை விளக்கினார், கருத்துருளை மாற்றார், ஜோமனை கேட்குது, சாட்சியின் பிடியில் என்னை விடுதலை கொடுத்தார், என்னை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். அதனால இயேசுவை பின்பற்றுகிறேன். பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், நான் சிலுவை குறித்து ஒரு மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு ஒரு காரியம் இருக்கிறது. அப்படியானால் சிலுவை இன்னொரு பக்கம் மறுபக்கம் ஒன்று இருக்கிறது என்று சபைக்கு சொல்ல விரும்புகிறேன். சிலுவை என்பது இதை அவர் செய்ததுனால, அவர் எனக்கு பண்ணதுனால அவரை பின்பற்றுகிறேன், கண்டிப்பா முக்கியம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள், ரட்சிப்பு அடையாதவர்கள், புதிய கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருக்கும் சிலுவை நிழலுக்குள் நீங்கள் வர வேண்டும். உங்களுக்கு பாவ மன்னிப்புகள் உண்டாக வேண்டும், உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டும், உங்கள் சாபங்கள் முறிய வேண்டும், உங்கள் தரித்திரங்கள் விலக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை, நீண்ட காலமாக ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்கிற பிள்ளைகள், சிலுவை குறித்த மேன்மை என்னது என்று நீங்கள் அறிய வேண்டும். அல்லேலூயா. இவ்வளவு காலம் கிறிஸ்தவர்களாக இருக்கிற தேவ பிள்ளையே, நீ சிலுவை மேன்மை அறிய வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றுவதன் நோக்கம் என்ன? எதெல்லாம் நான் பின்பற்றுகிறேன்? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு கவனிக்கிறீங்களா? சிலுவை நிமித்தம் துன்பப்படக்கூடாது என்றவர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. மாம்சத்தின்படி நல்ல வேஷம் போடுகிறவர்கள், வேஷமா காணப்படுகிறது, அவர்கள் விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவின் சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இப்படி போங்க, அப்படி பண்ணுங்க என்ற உபதேசங்கள் உண்டு. துன்பப்படக்கூடாது கிறிஸ்தவங்க. சிலுவையை குறித்து தியானிக்கிற பிள்ளைங்க துன்பமே படக்கூடாது. எல்லாம் கரெக்டா இருக்கும், எல்லாம் அப்படியே இருக்கும், எல்லாம் வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது சிலுவை என்பது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது உங்களுக்கு இவைகளை கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவுக்குள் வருகிற தேவ பிள்ளைகள், சிலுவையில் உங்களுக்குள் ஒரு மரணம் உண்டாக வேண்டும் என்று சொல்லுகிறது. தெரியும், இப்படி கேட்டதே இல்லைங்க. வாசிப்போமா? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனால் பிழைத்திருக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்டவன் சாகு கொல்லருக்கு அறையப்பட்டவன். பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நானும் சாக கொடுக்கிறேன். கிறிஸ்தவர்கள் தங்களை சிலுவையில் அறையும்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுகிறேன், சத்தமா சொல்லுகிறேன். நான் யாரை பின்பற்றுகிறேன்? நான் யாரை பின்பற்றுகிறேன்? கவனிக்கிறீங்க? கிறிஸ்தவர்கள் இத்தனை வருஷமாக நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை பின்பற்ற. எதனால பின்பற்றுகிறோம்? அற்புதங்கள், நோயில சுகமாக்குறார், பிசாசிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், அவர் செய்த அற்புதங்களை பார்க்கணும் ஒரு கூட்டமா ஓடுறது, அது வேற. ஆனால் அவருக்கு பாடுகள் வரும்போது பின்னால போயிட்டாங்க. பின்பற்றுவங்க ரொம்ப குறைந்து. யோவான் மட்டும் இயேசுவின் சிலுவை அருகு வரைக்கும் போயிருக்கான். யோவானை போல யார் பின்பற்ற முடியும்? மற்றவங்க ஏன் ஓடுறான் தெரியுமா? இயேசுக்கே இது நாய் கூட இல்ல, நமக்கு என்ன நடக்கும் ஓடிட்டான். அவன் யோவான் மட்டும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இயேசு பின்னால போவேன், இயேசுவை பின்பற்றி போவேன். சிலுவை குறித்த தேவ பிள்ளைகள் ஒரு பகுதியை பற்றி கொண்டு வாழுகிறோம். சிலுவை மறுபக்கம் நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், என்னை அறைவதற்கு ஒப்புக் கொடுத்தேன். சத்தமா
சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிலுவையில் என்னை சாகடிக்க ஒப்பு கொடுத்தேன். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தின் பிரதானம். சத்தமா சொல்லுங்களேன். ஆனாலும் நான் பிழைத்து இருக்கிறேன். என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறேன்? என்ன உள்ள சாக ஒப்பு கொடுத்தேன். நான் எனக்குள் ஒரு சாவு உண்டாக வேண்டும் என்று நான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள் ஒரு சாவு உண்டாக வேண்டும். நீங்க உயிரோட தான் இருக்கணும், ஆனால் பிழைத்திருப்பீங்க. உள்ளான ஒரு சாவை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். சத்தமா சொல்லுங்களேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். உள்ள இருந்த ஒரு மனிதன் சாக அது சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் என்று போதிக்கிறார். இந்த சபைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், இளம் கிறிஸ்தவர்கள், முதிர்ந்த கிறிஸ்தவர்கள், நீண்ட கால கிறிஸ்தவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், சிலுவை குறித்த மேன்மை நீங்கள் அறிய வேண்டும். உங்களுக்குள் ஒரு சாவு உண்டாக வேண்டும். சத்தமா சொல்லுகிறேன். சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன், நான் கொடுக்கிறேன் அப்படின்னா எனக்குள்ள ஏதோ ஒன்று சாகுது. சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனாலும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, எனக்குள் இருக்கிறவன் சாகடித்தால் இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் என்ன செய்கிறார்? பிழைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுகிறேன். அல்லேலூயா. என்னில் அன்பு கூர்ந்த, எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றி விசுவாசத்தினால இப்ப பிழைத்திருக்கிறேன். அப்ப உள்ள என்ன சாகணும்? சத்தமா சொல்லு. உள் மரணம் ஏற்படணும். கிறிஸ்தவங்க இது கேட்டாங்க, என்னடா புதுசா பிரசவம் பண்றாருன்னு நினைப்பீங்க. பவுல் அப்போஸ்தலன் அதை சொல்லுகிறார். சிலுவை குறித்த மேன்மை என்னன்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், முதல்ல கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, அவரால் கிடைக்கிற அந்த சாக்கியங்களை அடைய வேண்டும், சிலுவை நிழலுக்குள் வாழ வேண்டும். மறுபக்கம், ஒரு நாணயத்தின் மறுபக்கம் இருப்பது போல கிறிஸ்தவர்கள் உள்ளாகி இருக்கிற அந்த உள் ஒரு மரணம் உண்டாக வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சுயம் சாக வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றால் சுயம் சாக வேண்டும். சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு சுயம் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். சுய ரூபங்கள் அடிக்கப்பட வேண்டும். அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சுயம் வேலை செய்யும். சுயம் வேலை செய்கிறது என்றால் சிலுவை இன்னும் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கவில்லை. சிலுவை தியானம், எத்தனை தியானங்கள் நீங்க பண்ணினாலும் நீங்க சுயம் சிலுவை அறைய ஒப்பு கொடுக்காமல், சுயம் சாகாமல் வாழுகிறது என்றால் நாம் கிறிஸ்தவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்பது அது கடினமான உபதேசம் எப்படி முடியும் விலகி போவதாக மாறிவிடுவோம். சிலுவை பாடுகள் வருவது அங்கே அவர் அருகில் நிற்கிறவர்களாக இருக்க மாட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்க வீட்டுல, ஹலோ, உங்க ஸ்கூல்ல, உங்க காலேஜ்ல, உங்க வீட்டுல, உங்க சபையில, நீங்க வேலை பார்க்கிற, வேலை செய்யற, சம்பாதிக்கிற இடங்கள்ல, நீங்க படிக்கிற இடங்கள்ல, ஊழியர் செய்கிற இடங்கள்ல, உங்களுக்கு ஏதாவது எதிராக யாராவது செய்துட்டா, சொல்லிட்டா, உங்களுக்கு எதிராக நீங்கள் கிறிஸ்தவர்களும் நான் வாழ்கிற இடங்கள்ல யாராவது ஏதோ வந்து சொல்லிட்டாலோ செய்துட்டாலோ உங்கள் சுயம் எழும்பி நிற்குமானால் கிறிஸ்துவை நாம் பின்பற்றவில்லை என்று அர்த்தம். சத்தமா சொல்லுங்க. சுயம் எழும்பி நிற்குது. வீடுகளை சுயம் எழும்பி நிற்குதா? சத்தமா சொல்லுவோம். சுயம் எழும்பி நிற்கிறது. சுயம் சாகடிக்கப்பட வேண்டிய ஒன்று, சிலுவையில் அறையப்பட வேண்டிய ஒன்று. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னைத்தான் வெறுத்து சாகடிச்சு தன்னுடைய பாடுகள், கஷ்டங்கள் எது இருந்தாலும் அவன் கலங்க மாட்டான், பயப்பட மாட்டான். சிலுவை தனக்கு இந்த பாடுகளை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவான். சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம்
24ஆம் வசனத்தை வாசிப்போம். இவைகள் கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவை நம்மளுக்கு தெரியுமா? கழுத்துல போட்டுதான் சிலுவை தெரியும், சர்ச்சில் வைக்கிறதா சிலுவை தெரியும், அலங்கார சின்னமாய் வைப்பதுதான் தெரியும். சிலுவையின் மேன்மைகள் தான் இப்படித்தான் அறிந்திருக்கிறோம். சிலுவை என்பது ஒருவன் என்ன செய்கிறானா, கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தன்னுடைய ஆசை, தன்னுடைய இச்சைகள், தன்னுடைய பெருமைகள், தன்னுடைய சுயங்கள், இவைகளை சிலுவையில் நினைச்சிருக்கணும், அறைந்திருக்க வேண்டும். அவன் அப்படின்னா சிலுவையில் அறைகிறன்னா, இயேசுவை சிலுவையில் அறைந்தாங்கன்னா சிலுவையில் அறைஞ்சு கொன்னாங்க. உங்க ஆசையெல்லாம் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட வேண்டும். உங்கள் இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட வேண்டும். உங்கள் பெருமைகள் எல்லாம் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட வேண்டும். உங்கள் சுயமெல்லாம் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட வேண்டும். சத்தமா சொல்லுங்க. உங்கள் உலகத்தின் காரியங்கள் எல்லாம் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட வேண்டும். உள்ளான ஒரு சாவு கிறிஸ்தவர்களுக்கு உண்டாக்குமானால் சிலுவை மேன்மையாக இருக்கும். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சுயமன்னில் சாம்பலா மாற சுத்தாவியே தேவாருள் செய்குவே கல்வாரியின் கண்டு விரை தோடி வந்தே கல்வாரியின் நம்பினையே கண்டு விரை தோடி வந்தே கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயம் என்னில் சாம்பலா மாற சுத்தாவியே ஆனல் ஜெயம் பெற்று மாமிசம் சாத தேவாருள் செய்குவே ஜெயம் பெற்று மாமிசம் சாத தேவாருள் செய்குவே சொல்வோம். கல்வாரியின் நம்பினையே கண்டு சூடு சொரணம் இல்லாம ஆயிப்போம். கிறிஸ்தவனுக்கு சூடே இருக்காது. வீட்டுல புருஷனுக்கு சூடு வராது, ஒய்ஃபுக்கு சூடு வராது, சம்பளம் வாங்குற இடத்துல சூடு வராது, படிக்கிற இடத்துல சூடு வராது, வேலைக்கு போற இடத்துல சூடு வராது, பிள்ளைகள் இடத்துல சூடு வராது, பெற்றோர் இடத்துல சூடு சொரணையே இருக்காது. சுயம் சாகடிக்கப்பட்டால் கிறிஸ்துவை போல மாறுகிறோம். சத்தமா சொல்லுகிறேன். அல்லேலூயா. என்னை அடித்தாலும் அடிக்காவிட்டாலும் அல்லேலூயா நான் இயேசுவை பின்பற்றுவேன். என்ன அடிச்சுட்டே அதான் சொல்ல, ஒரு கணத்தில் அடிச்சா எப்படின்னா 2 மணி நேரம் பேசுவேன். அடிச்சாலும் அடிக்காட்டாலும் நான் சுயம் செத்தவர்கள். அடிச்சு அடிப்படல கலங்க மாட்டேன். எனக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கல கலங்க மாட்டாங்க. கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும்
குணமானால் குணமாகாமல் போனால், கொஞ்சம் பட்டாலும் கொஞ்சம் போடாமல் போனாலும் கலங்க மாட்டாத. அதுதான் சிலுவையில் அறையப்படுதல். அந்த சிலுவை என் மேன்மை. அந்த சிலுவை நான் பின்பற்றுகிறேன். அந்த சிலுவையை எனக்கு காட்டிக் கொடுக்கிற இயேசுவை நான் பின்பற்றுகிறேன். சொல்ல முடியுமா? நான் சுவிசேஷத்துக்கு பயப்பட மாட்டேன். பைபிள் வச்சிருக்கேன். எல்லாரும் ஹிந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கான். எல்லா குடும்பம் அப்படி இருக்கு. கிறிஸ்தவனே கட்டாம அப்படி போயிடுறேன். முடிஞ்ச பொட்டு வச்சுக்கிட்டே போறேன். அதோ பயப்படுறீங்களா? பயமா இருக்கா? உங்களுக்கு ஏதாவது நடந்துரும் நினைக்கிறீங்களா? சுவிசேஷத்திற்காக வெட்கப்படேன் என்று பவுலப்போஸ்தலன் ரோமர் 1 எழுதுகின்றார். பிலிப்பியர் 1, 20, 21, 22, 23 வசனங்களில் அவர் என்ன செய்கிறார் என்றால், பிரசன்னம் பண்ணுவதில் நான் என்ன செய்ய மாட்டேன், ஆண்டவர் அறிவிப்பதில் வெட்கப்படவே மாட்டேன். சொல்ல முடியுமா? சிலுவையில் அறையப்பட்டவர்கள், சிலுவையில் ஆசை இச்சைகளை கொன்றவர்கள், சுயத்தை கொன்றவர்கள். அதான் சிலுவை மேன்மை. பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவேன். நான் என்ன கொண்டுட்டேன்? சிலுவையில் இயேசுப்பாவை போல என்னை நான் சாப்பிட்டு விட்டேன். உன்னையே நீ வெறுத்து விட்டால் ஊழியம் செய்யலாம். சுயத்தை நீ சாப்பிடித்தால், சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறேன். நம்ம சபையில சுயம் சாப்பிடித்தால் வீடுகள் சமாதானம் இல்லை. இந்த உலகத்தை மாற்றி அமைக்க முடியும். இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லாருடைய சுயம் சாகடித்தால், ஆசை இச்சைகள் சாகடிக்கப்பட்டால், நாம் கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள், நம்முடைய உள்ளாக இருக்கிற ஆசைகள், இச்சைகள், கோபங்கள், பலவிதமான உள் மனுஷன்ல இருக்கிற அத்தனை சிலுவையில் கரைஞ்சி நாசமா போ. உள்ளாம ஒரு சாவு எனக்கு உண்டாகட்டும். இனி கிறிஸ்துதான் எனக்குள் பிழைத்திருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். சத்தமா சொல். இனி யார் என்னில் பிழைப்பது? இயேசு கிறிஸ்துவின் வாழ்கிறார். ஆமென் சொல்வோமா?